அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் 2025ஓட இன்டர்வியூ இன்னும் முடியலை அப்படின்றத தெல்ல தெளிவாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்தா ரிசல்ட் எப்போதான் வரும், அதுக்கு என்னென்ன காரணங்கள், ஏன் இவ்வளவு நாள் ஆகுது அப்படின்ற ஃபுல் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் 2025ஓட ரிசல்ட் எப்போ வரும் நான் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனா நாங்க இன்டர்வியூவே இன்னும் முடிக்கல, அப்புறம் எப்படி ரிசல்ட் விடுவோன்ற மாதிரி டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்ல இருந்து ஒரு முக்கிய அப்டேட் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது தான். என்னன்னா, it informed to the candidates those who have failed to attend certificate verification interview for the sanitary inspector post on the scheduled dates. ஸோ 22ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் தான் நடத்திருக்காங்க அப்படின்றத தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பியும் மறுபடியும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி 6ஆம் தேதி ஒரு வெரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. 6/2/2025. அப்ப இதுல இருந்து தெல்ல தெளிவா என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து லேட்டா தான் வரும் அப்படின்றத தெல்ல தெளிவா தெரிஞ்சிச்சு. ஆல்ரெடி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இதுல இருக்கிற ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிக்காம அவங்கள வந்து நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரி அந்த இன்ஸ்டிடியூட்ல முடிச்சிருந்தாலும் அவங்கள வந்து எலிஜிபிள் பண்ணல. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் படிச்சிருந்தா மட்டும்தான் அவங்க எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து ஈக்குவலன்ட் சர்டிபிகேட் வந்து காலேஜ்ல இருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூஜிசி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சவங்களும் வந்து எலிஜிபிள் இல்லை. அப்ப வந்து அந்த கேஸ் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம், இல்லாட்டி திருப்பி கூப்பிடுவோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி நிறைய பேரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 30ஆம் தேதி, அதாவது நேத்தோட இன்டர்வியூ முடிஞ்சிருக்கு, அதுக்குண்டான அப்டேட்டை இப்பதான் கொடுக்குறாங்க. ஸோ இதுல 6ஆம் தேதி வர திருப்பி ஒரு வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நீங்க மேபி வந்து பிப்ரவரி 6க்கு அப்புறம் தான் வந்து ரிசல்ட்டே நீங்க எதிர்பார்க்கலாம். 6க்கு அப்புறம். ஸோ அதனால டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணி நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்ததுக்கு டிஎன்பிசிக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு உண்டான மெட்டீரியல் எல்லாமே நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமியில வந்து எல்லாமே லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலா லான்ச் பண்ண ஸ்டார்ட் ஆயிருச்சு. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு 7:30க்கு போல உங்களுக்கு வந்து தமிழ் மெட்டீரியல் லான்ச் ஆகும். கண்டிப்பா பாருங்க. ஸோ அதை சிலபஸ் இது சாம்பிள் எல்லாம் பாருங்க, வெப்சைட்ல அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இதை பத்தின வேற எதுவும் டீட்டெயில்ஸ் என்னாலும் பழைய வீடியோ கீழே நண்பர்கள் அனைவரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதையும் போய் படிச்சு பாருங்க. நம்மளோட சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.